அற்புதமானவர்களே, இன்றைய அரசியலும் அறத்தியும்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பகிர்ந்துக்க போகிறோம். பொதுவாக அரசியலில் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் மட்டும் இல்லை, ஒரு தனி மனிதனுடைய உயர்வுக்கு காரணமே நன்றி உணர்ச்சின்னு தான் நான் சொல்லுவேன். அதுவும் முக்கியமான விஷயம் என்னென்னா, என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்குன்னுவார் ஐயா. ரொம்ப செய் நன்றி அறிவுரை சொல்லுவார். ரொம்ப அற்புதமான குரல் அது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் உங்களுக்கு செய்யலான்னு நினைக்கலாம், ஆனால் நான் செஞ்சேன் பாருங்கள், அது சாதாரண விஷயம் இல்லை. இந்த செய் நன்றின்றது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அது அந்த செய்த நன்றின்னா நான் சொல்லுவேன் அடிக்கடி, செய் என்றால் நன் செய் புன் செய் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த ஒரு இடம் கொடுக்குறவங்க, ஒரு இடத்த உருவாக்குறவங்க, இடம்னா அந்த செய்யினா இடம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த இடம்னா வெறும் நிலத்தை கொடுக்குறது மட்டும் இல்லைங்க. ஒரு பதவியை கொடுக்குறவங்க, ஒரு பெருமையை கொடுக்குறவங்க, ஒரு புகழை கொடுக்குறவங்க, உங்களை பற்றி உயர்வாக கருதுகிறவங்க, இவங்களெல்லாம் அந்த நன்றி நம்ம மறக்கக்கூடாதுன்றார் ஐயா. இது ரொம்ப சூட்சமான உளவியல் வார்த்தை. இதை ஏன் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன்னா, திரு பழனிசாமி ரொம்ப அற்புதமாக தான் வந்தார். அவர் எல்லோரும் நினைக்கலாம், அவர் பழனிசாமி ஒரு நன்றி கெட்டவர், சசிகலா அம்மா பண்ண, நான் கூட அது நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் பாருங்களேன், அந்த அம்மா சசிகலா அம்மா பழனிசாமி தான் அறிவிக்கிறாங்க. நல்லா கவனிங்க. அறிவிக்கிறதுக்கு முன்னால் போய் அவர் இப்போ காலில் விழுந்து நீங்கள் கொடுங்க நான் பண்ணுறேன்னு சொல்லலை. அந்த அம்மா அறிவித்த உடனே அவ்வளோ பேர் மத்தியில், இது உலகம் பார்க்கணும் அவர் தெரியும், அவ்வளோ பேர் மத்தியில் கீழே விழுந்து அது உள்ளே புகுந்து எல்லாரும் பரிகசித்தாலும் பரவாயில்லன்னு நன்றி உணர்ச்சியோடு தான் அவர் போய் முதல்ல காலில் விழுந்தார். நான் அதை பார்த்த உடனே மற்றவங்க நினைக்கிறமா நான் நினைக்கல, பரவாயில்ல ஒரு நன்றியை மறக்க மாட்டார்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அந்த அதிகாரமும் பதவியும் என்ன ஆகிடுதுன்னா, பின்னால் வளர 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 கண்ணை மறைச்சிருச்சு. அவர் மேலே நான் இந்த கட்சியை காப்பாற்றினார், திரு எம்ஜிஆருடைய அற்புதமான ஒரு கட்சியை காப்பாற்றினார், அந்த ஆட்சியை காப்பாற்றினாருன்னு அவர் மேலே ஒரு மரியாதை இருந்தது. பார்த்திங்கன்னா எத்தனையோ நீதிமன்ற வழக்குகள், திரு தினகரன், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திரு பன்னீர்செல்வம் உள்ளுக்குள்ளேருந்து நிறைய விஷயம் பண்ணது, அவரும் போய் வெளியே வந்தது, நிறைய பிரச்சனைகள் அவருக்கு. ஆனால் அதையெல்லாம் மீறி பண்ணியிருந்தவர் கடைசியில் என்ன பண்ணார்னா, யார் வாய் மூலமாக நாம் முதலமைச்சராக அறிவித்தாங்களோ அந்த அம்மாவுடைய மனதை மிகவும் நோக்கடிச்சிட்டார். அந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க 4 வருஷம். நல்லா கவனிங்க. ஒரு கடையை கொடுத்துட்டு போகிறாங்க, என்கிட்ட கொடுத்துட்டு போகிறீங்க கடையை, நான் பார்த்துட்ருக்கிறேன். திரும்பி வரும்போது இது ஏன் கடை தான், உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால், சாதாரண ஒரு கடைக்கே அப்படி சொல்கிறோமே, எவ்வளோ பெரிய பதவியை கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் அந்த அம்மா மேலே 1000 பிரச்சனை, நான் கூட நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கேன். அந்த அம்மா மேலே 1000 பிரச்சனை இருக்கட்டும், அவங்க வழியே தப்பாக இருக்கட்டும், ஆனால் அவங்க மூலமாக தான் காலம் உங்களை காட்டியிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், பின்னால் நீங்கள் அதை விட்டுருங்க. கட்சி மாறி போச்சு, தினகரன் நிறைய குடைச்சல் கொடுத்தாரு, எல்லாத்தையும் மாற்றிட்டீங்க, பண்ணிட்டீங்க, ரைட்டு விட்டுருங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அமைதியாக இருந்திருக்கணும். நீங்கள் பேசக்கூடாது. சரி, ஒரு நிலை வந்தது, சூழ்நிலை வந்தது, கட்சி இந்த மாதிரி மாறிப்போச்சு, இப்போ அமைப்பே மாறிப்போச்சு. ஆனால் அவங்கள பற்றி பேசும்போது கொஞ்சம் உஷாராக பேசணும் இல்லை? நீங்கள் அந்த அம்மாவை பார்த்து, சூரியனை பார்த்து ஏதோ குலைக்குதுன்னு ஒரு வார்த்தை சொன்னது, அவங்கள நான் கட்சியில் சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னது நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், சூழ்நிலை வேறு மாதிரி மாறி போயிருக்கு, கட்சியே வேறு மாதிரி ஆகிப்போச்சு, திரு தினகரன் அது மாதிரி பண்ணிட்டு போயிட்டாரு, அதனால் இப்போ எங்களுக்கு கொஞ்சம் ஏடாகூடமாக மாட்டிக்கிட்டோம், இது எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க சார்ந்து இருக்கவங்க பின்னால் பேச போகிறாங்க அப்படின்னு இருந்தாங்கன்னா, சொல்லியிருந்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நன்றியை கொண்டுட்டீங்க. அப்போ என்ன ஆகுது, பொதுவாக பார்க்குறாங்க பாருங்கள், பார்வையாளர்கள் பொதுவாக ஓட்டு போடுறாங்க பாருங்கள், பார்த்து போடுறாங்க, அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. இது முதல் குரலே உங்களுக்கு அது ஆகிப்போச்சு. நன்றி மறந்துட்டீங்க. அரசியலில் பாருங்கள், நன்றி மறந்தவங்களாம் சும்மா விடலை, தீர்த்து கட்டியிருக்கு. சந்திரபாபு நாயுடு தெரியும் உங்களுக்கு, என்டி ராமாவுடைய சொந்த மருமகன் தூக்கி வச்சார். அவர் கடைசியில் என்டி ராமாவை தள்ளிட்டு இவர் உள்ளே வந்தார். இன்றைக்கி என்ன அவதிப்படுறாரு பார்த்தீங்களா, ஜெயிலுக்கு போய் என்ன கஷ்டப்படுறாரு பார்த்தீங்களா, மறுபடியும் வருவாரா வரமாட்டாருன்னு சொல்ல முடியல. அவருடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இது இங்கே பாருங்கள், மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே எவ்வளோ பெரிய ஆள், அவர் பிஜேபி கூட கூட்டு சேர்ந்து எல்லாம் ஜெயிச்சுட்டு அப்படியே மாறி போய் எங்கே அகேன்ஸ்டாக இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்க கூட போய் சேர்ந்துக்கின்னு அதுக்கப்புறம் பண்ணால் என்னாச்சு, அந்த கட்சி போச்சு. மாயாவதி என்ன பண்ணாங்க, பிஜேபி 2.5 வருஷம், இவங்க 2.5 வருஷம் சொன்னாங்க. இந்த அம்மா 2.5 வருஷம் பண்ணிவிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க ஆண்டாங்க. கடைசியில் மாயாவதி விலாசமே இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த பக்கம் இப்படியே பாருங்கள், இப்போ நிதிஷ்குமார் அவரும் பாருங்கள், இந்த பக்கம் மாறுறாரு. ஆனால் அவர்கிட்ட ஒன்று தான் ப்ளஸ்ஸாக இருக்குது. ஒன்று என்ன தெரியுமா, ஊழலற்ற தன்மை. அந்த ஒன்று தான் அவரை காப்பாற்றுது. அது என்னை வரைக்கும் அதுக்கு தாக்கு பிடிக்கும் தெரியல. இந்த பக்கம் பாருங்கள், கர்நாடகாவில் குமாரசாமி, உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி தான் பிஜேபி சப்போர்ட் தான் உள்ளே வந்தவுடனே அப்படியே அகேன்ஸ்டாக மாறி பண்ணார். இன்றைக்கி குமாரசாமி அடையாளம் தெரியல. அரசியலில் நன்றியை கொன்றவங்களுடைய விலாசமே இல்லாமல் போயிருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க. அதுவும் பர்டிகுலராக திரு எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கின கட்சி இருக்கே, நான் ஏற்கனவே அந்த பதிவுக்குள்ள சொன்னேன்,
தன்னை போய் வெளியே போனவங்க கூட திருப்பி வந்திருக்காங்க. திருப்பி வந்த பிறகு நெடுஞ்செழியன் ஐயாலாம் வெளியே போய் அடுத்த 2 வருஷம் பொண்ணு தான் அங்கே வந்தார். எவ்வளோ பேர் சேர்த்துக்கிட்டாங்க. ஏன் ஜெயலலிதா அம்மா, அந்த அம்மா எவ்வளவோ பேர் அவரை மோசமாக விமர்சனம் பண்ணாங்க. ஆரிய வீரப்பன் ஐயா அவர்களெல்லாம் அவங்களெல்லாம் உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க. காளிமுத்து உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க. சுப்பு இங்கே ஒரு ஹிட்லர்னு எழுதினார். அப்படிப்பட்டவரையும் திருப்பி சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்? கட்சி பலமாக இருக்கணும். 1967 பேரறிஞர் அண்ணா என்ன செய்கிறார் தெரியுமா? காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்பணும்னா சுதந்திர கட்சி ராஜாஜியை உள்ளே கூப்பிட்றாரு. கம்யூனிஸ்ட்டுக்கும் அவங்களுக்கும் ஆகவே ஆகாது. அந்த கம்யூனிஸ்ட்டை உள்ளே கூப்பிட்றாரு. ஃபார்வர்ட் பிளாக்கை கூப்பிட்றாரு. தமிழரசு கழக மாப்போ சிவஞானத்தை கூப்பிட்றாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து இது இல்லையோ அவங்களெல்லாம் சேர்த்துக்கிறாங்க. என்ன சொல்கிறான்? எப்பவுமே ஐயா சொல்லுவார் பகைமாட்சியில், அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவான் என் பரியும் ஏதிலான் துப்பு அப்படிங்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? தன்னை சார்ந்தவங்க கிட்ட நீங்கள் அன்பாக இருக்கிறது கிடையாது. அப்படி அதனால தானே இப்போ வந்து இப்போ பன்னீர்செல்வம் மட்டும் இல்லை, அவர் போனால் பரவாயில்ல, அவர் கூட இவ்வளோ பேர் போயிருக்காங்கல்ல. இப்போ நீங்கள் அன்பாக இருந்தால் அதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கலாமில்ல. இப்போ யார் தான் இங்கே மாறுபாடு இல்லை, யார் தான் இங்கே வேற்றுமை இல்லை? விட்டுருங்க. தினகரன் ஏற்கனவே போயிட்டார், ஒரு கும்பல் கூட்டு போயிட்டார். பாருங்கள், அன்பிலன் ஆன்ற துணையிலன். அதனால் உங்களுக்கு என்னாச்சு? இப்போ துணையே கிடையாது. தான் தூவான் வலிமையே உங்களுக்கு கிடையாது. நீங்கள் என்ன திரு எம்ஜிஆர் நினச்சிட்டிங்களா, திரு ஜெயலலிதா நினச்சிட்டிங்களா? நீங்கள் உங்களை வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னைன்னு வர ஐயா எப்போவுமே உங்களை வேந்து நீங்களே பார்த்துக்கிறீங்க. அதான் பிரச்சனையே உங்ககிட்ட. பழனிசாமி ஐயா, நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்குங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி சிஎம்மாக இருக்கிறீங்கன்னா அது நீங்கள் காரணம் இல்லை, காலம் உங்களை கொண்டாந்து வச்சுருக்குது. எப்படி ஒரு யானை வந்து மாலை போட்டு அந்த காலத்துலலாம் ராஜா வாவாங்களோ அது மாதிரி வந்திருக்கிறீங்க. நான் வந்தது கரெக்ட், தப்பு ஒன்றும் கிடையாது. நல்ல ஒரு 4.5 வருஷம் ஒரு பரவாயில்ல, ஒரு சாமானியனாக இருந்து ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்து இது மாதிரி ஒரு உயர்வு அடைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் நாங்கள் புலகாகியத்தை அடைஞ்சோம். ஆனால் தக்க வைக்கிறதுக்கு குணம் உங்ககிட்ட இருக்குதா? அதை முதல்ல நீங்கள் யோசித்து பார்க்கணும். முதல் விஷயம் என்னென்னா, நன்றி உணர்ச்சி முதல்ல நீங்கள் வளர்த்துக்கவே இல்லை. நன்றியை கொண்டுட்டீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுவே இந்த அதிமுகவுக்கு பெரிய வீழ்ச்சி. ஏன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திரு எம்ஜிஆர் அவர்கள், நான் திருப்பி சொல்கிறேன், அவர் நன்றி உணர்ச்சி உடையவர். நன்றியை வச்சு தான் எதையுமே பண்ணுவார் அவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1977 கூட நீங்கள் இந்திரா காந்தி அம்மா கூட கூட்டிருந்தா கூட அங்கே மொரார் தேசாய் அங்கே வந்து பிஎம் ஆன உடனே மாறிக்கிறார். என்ன நினைக்கிறாரு? தனக்கும் தன்னுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் வந்து ஒரு இணக்கம் இருக்குன்னு நினைக்கிறவர் எப்போவுமே அவர். அதனால தான் சரண் சிங் வந்து அவர் மாறும்போது, சரண் சிங் இருக்கிற போது கூட இவர் ஆதரவு தெரிவித்து சத்யவாணி முத்து அம்மாவையும் அந்த பாலா பழனூரையும் 2 அமைச்சர்கள் ஆக்கினார் அவர். ஏன்னா எப்போவுமே அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கும் இணக்கம் இருக்குன்னு நினைக்கிறவர், எப்போ ஒத்து பண்ணவர். அதனால் விளைவுகள் வந்தது. அந்த விளைவுகள் வந்த பிறகு கூட மறுபடியும் அவர் தான் ஜெயிக்கிறார். என்ன காரணம்? நன்றி உணர்ச்சி. அது முதல்ல நீங்கள் புரிஞ்சு. யாருக்காக அவர் வந்து இணக்கமாக இருக்கிறாரு? தன்னுடைய சுய கொள்கையெல்லாம் விட்டுறாரு. மக்களுக்காக. மக்களுக்கு என்ன செய்யணும், மக்களுடைய நலனுக்கு நம்ம என்ன பண்ணணும், பரவாயில்ல வளைஞ்சு கொடுப்போம், அப்படி தான் நினைக்கிறாரு தவிர நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நன்றியை கொண்டுடுறீங்க. முதல் விஷயம், உங்களுக்கு வலிமை இல்லைன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால தான் போன எலெக்ஷனில் கூட நீங்கள் 66 சீட்டு வாங்குறதுக்கு என்ன காரணம்? உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் இருந்தது. நீங்கள் பண்ண தவறு என்ன தெரியுமா? அந்த முதல்ல அந்த சசிகலாமாவை பற்றி நீங்கள் பேசின விமர்சனம் பண்ணது. உங்களுக்கு கீழே தான் 1000 பேர் இருக்காங்களே. அதை நீங்கள் சொல்லக்கூடிய தகுதி உங்களுக்கு கிடையாது. அதை நீங்கள் உங்கள் கேட்குற சொல்லிட்டான்னு போயிருக்கலாமே. சரி விட்டுருங்க, அது பரவாயில்ல. ஆனால் என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு கட்சிக்காரர் வந்து எனக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தா தான் நான் கையெழுத்து போடுவேன்னு கூட்டணிக்கு போனால் நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? நான் தோத்தாலும் பரவாயில்ல, இது எப்படி நான் ஒத்துக்க முடியும்? இது எப்படி மக்கள் ஒத்துக்குவாங்க? நான் ஒத்துக்கணும் விட்டுருங்க, மக்கள் எப்படி ஒத்துக்குவாங்க? நாளைக்கு எலெக்ஷன் வச்சுட்டு இன்றைக்கி நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா இப்போ இவங்க என்னாச்சு? அந்த நோக்கமே சிதறி போயிடுச்சு இல்லை. இன்றைக்கி என்னாச்சு? சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அது நடந்ததா? நடக்கலை இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அவங்கள கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும். நாங்கள் கண்டிப்பாக செய்கிறோம், முதல்ல வந்துடுவோம், வந்த பிறகு செய்வோன்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒப்பந்தம் போட்டு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையே இருந்திருக்காது. என்ன தெரியுமா ஆச்சு? நான் எப்போவுமே சொல்கிறது, அரசியலில் பெரிய கேலிக்குத்தி என்னென்னா, நான் இந்த வரலாறு முழுக்க நான் பார்த்தேன். எப்படி இருக்குன்னா, ஜெயிச்சிட்டா ஒரு எலெக்ஷன் ஜெயிச்சிட்டா நம்ம ஏன் ஜெயிச்சேன்னு அவங்க யோசிக்கிறது கிடையாது. அதே மாதிரி ஒருத்தர் தோத்துட்டாங்கன்னா நம்ம ஏன் தோக்கடிக்கப்பட்டோம், நம்ம ஏன் தோத்தோன்றத அந்த எண்ணமே கிடையவே கிடையாது. அதாவது இவங்களுக்கு என்னென்னா, மக்களுக்கு அறிவில்லாதவங்க, ஜெயிச்சா அறிவு உள்ளவங்க, நான் என்னை ஜெயிக்க வைக்கலன்னா அவங்க அறிவு அற்றவங்க, இதுதான் இவங்க நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. போன எலெக்ஷனில் கூட திரு பழனிசாமி அருமையாக ஜெயிச்சிருக்கலாம். காரணம் என்னென்னா, அந்த 10.5% இடஒதுக்கீடு கொடுத்த உடனே கிட்டத்தட்ட 115 ஜாதிகள் அவங்க வந்து புறக்கணிச்சாங்க அதிமுகவை. இது ஃபேக்ட். இது வந்து நீங்கள் நிறைய பேர் இதை பேசுகிறதே கிடையாது. நான் நிறைய பேர் என் நண்பர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன காரணம்னா, சாதிய கட்டுமானத்தில் தான் நம்முடைய அரசியலே நிற்குது, நம்ம இந்திய அரசியலே நிற்குது, நம்ம இந்திய வாழ்வியலே நிற்குது. அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. இந்த சாதி ஒழிக்கவே முடியாது. நான் சொல்கிறது என்னென்னா, ஒழிக்க முடியாதுன்னா அது ஒழிக்க நான் வளரணும்னு அர்த்தம் இல்லை. நாம் சமத்துவமாக அதை கருதணும். அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால தான் நீங்கள் என்ன தெரியுமா, நானும் இல்லை, நானும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் உதயகுமார்னு ஒரு நண்பர், வத்தலக்குண்டுக்கு போகிறோம். ஒரு விஷயத்துக்காக போகிறோம். நாங்கள் போகிற போது அங்கே ஒரு மிட்டாய் கடையில் வந்து ஸ்வீட் வாங்குகிறோம், அந்த வாங்கி போகிறதுக்காக.
அப்போ அந்த அந்த கடையில் அப்போ நான் சொல்கிறது 2021 எலெக்ஷனுக்கு ஒரு 20-24 நாளுக்கு முன்னால் நான் சும்மா விசாரிக்கிறேன். அந்த மிட்டாய் கடைக்காரர் ஓனர் கேட்குறேன், ஐயா இங்கெல்லாம் எப்படியா இருக்குது நிலவரம், யார் ஜெயிப்பாங்க? இங்கே டிஎம்கே தாங்க அப்படின்னாரு அவர். டிஎம்கேங்களா, என்னங்க சொல்கிறீங்க? ஒரு எல்லாம் நிறைய பேசுகிறாங்க, 4 வருஷம் நல்லா ஆட்சி பண்ணியிருக்கான் அந்த ஆள் வருவார் சொல்கிறாங்களே. என்ன ஏயா அது சொன்னார் என்கிட்ட, நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு, என் ஃப்ரெண்டுலாம் தெரியும். அவர் சொன்னார், ஏயா தமிழ்நாட்டில் வண்டியர் மட்டும் தான் ஜாதியா? நாங்கள்லாம் ஜாதி இல்லையா? நான் செட்டியாரியா? நான் கடை வச்சிருக்கிறேன், அப்போ நான் ஜாதி இல்லையா? கோவம் ஒருத்தவருக்கு. அப்போவே சொன்னேன், உதயகுமார் என் நண்பர்கிட்ட சொன்னேன், முடிஞ்சு போச்சு, இங்கேயே தெரிஞ்சு போச்சு ரிசல்ட் அப்படின்னா. என்ன காரணம்னா, என்ன இருந்தாலும் நான் காட்டிக்கும் போது நீங்கள் உங்களுக்கு என்ன தோணும் இல்லை, இந்த சிற்றறிவுக்கு இது கூடவா தெரியாது? அவங்களுக்கு தான் மூளை இல்லை, அறிவு இல்லை வந்தாங்க. உங்களுக்காக அந்த அறிவு வேணுமா? அந்த அறிவு வேணாவா? யோசிச்சு பாருங்கள், எப்படி நீங்கள் வந்து மயங்கினீங்க? என்ன காரணம்? முதல் கொலை முற்றும் கோணல். முதல்ல நன்றி உணர்ச்சி விட்டுட்டீங்க பார்த்தீங்களா? தப்பாக தான் நீங்கள் கொல்ல வேண்டியிருக்கும். சரி விட்டுட்டீங்க, பரவாயில்ல. தேமுதிக பிரச்சனை பண்ணாங்க, ரைட் தான். அவங்களும் வந்து தன் ரொம்ப வியந்து போய் இதை கொடுங்க அதை கொடுங்கன்னாங்க. கடைசியில் அங்கே போயிட்டு இங்கே வந்தாங்க, ரைட், எல்லாம் பிரச்சனை தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? எப்படியாவது கூட்டணி சேர்த்துருக்கணும். என்ன தெரியுமா ஆச்சு? தேமுதிகவை சார்ந்த ஜாதிகாரங்க என்ன பண்ணாங்க? கடைசி நேரத்தில் நீங்கள் அவங்க வெளியே விட்டதால் இவங்களுக்கு போட்டாலும் கொஞ்சம் ஜெயிக்க போகிறது இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணாங்க? நம்மளை வெளியே அனுப்பிச்சவங்க அதிமுக காரங்க தான். அதனால் அதிமுகவுக்கு அகேன்ஸ்டாக போடுவது திமுகவுக்கு போட்டாங்க. சிறுபான்மையார் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், சிறுபான்மையார் வந்து நீங்கள் பிஜேபி கூட்டு வச்ச உடனே அவங்களுக்கு அதை மாற்றுறதுக்கு ஒரு முயற்சி நீங்கள் பண்ணலை. சிறுபான்மையார் நான் தப்பாக சொல்ல மாட்டேன். 1996 முன்னால் வரைக்கும் திரு எம்ஜிஆருக்கு அதிகமான பலம் கொடுத்தவங்க அந்த பாரம்பரியமான கிறிஸ்துவரோட ஓட்டு முழுக்க எம்ஜிஆருக்கு தான் விழுமா. அதே மாதிரி 96க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினுடைய இஸ்லாம் ஓட்டுகள் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா திமுக தான் விழுந்தது. அதனால தான் 98ல் வந்து இந்த அம்மா ஒரு ஓட்டில் பார்லிமெண்ட்டை வந்து எலெக்ஷன் திருப்பி கொண்டு வரும்போது 99ல் இவங்க ஆதரிச்சாங்க திமுக. அதனாலேயே திமுக ஆதரிச்சாங்கன்றதாலே 2001ல் ஜெயலலிதா அம்மாவுக்கு சிறுபான்மை ஓட்டு விழுந்து போச்சு. இவங்க விழுந்த உடனே இவங்க ஜெயிச்ச உடனே சிஎம்மாக இருக்கும்போது 2004 மறுபடியும் பிஜேபி கூட்டு வச்சாங்க ஜெயலலிதா அம்மா. உடனே இவங்க என்ன பண்ணாங்க? 2006ல் திமுகவுக்கு ஆப்போசிட்டாக போட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க? மாறி 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 சிறுபான்மையுடைய ஓட்டை தான் நினைக்கிறாங்களே தவிர அவங்க என்ன நினைக்கிறாங்க? இங்கே இருக்கிற அரசியலாளர்களோ ஆட்சியாளர்களோ அவங்க ஏன் அப்படி கருத்து வச்சுருக்கிறாங்க? அந்த கருத்தை மாற்றுறதுக்கு யாருமே முயற்சி பண்ணலை. இது மிக முக்கியமான தலைவிதியை மாற்றுறதுக்கு வழி இல்லைன்ற மாதிரி யாருமே சிறுபான்மை ஒரு 13% ஓட்டை தான் இவங்க பெருசாக கணக்கு பார்க்குறாங்களே தவிர அவங்க மனசுக்குள்ளே இப்போ பாருங்களேன், யூபி இருக்குது, யூபியில் மட்டும் எப்படி அவங்க இஸ்லாம்கள்லாம் ஓட்டு போட வைக்கிறாங்க? இன்றைக்கி கூட பாருங்கள், 23 குழுக்களாக பிரிக்கிறாங்க. அந்த எங்கெல்லாம் இஸ்லாம் அதிகம் ஓட்டுருக்குதோ அங்கெல்லாம் பிஜேபி என்ன பண்ணுது? 23 குழுக்கள் அமைச்சு அங்கெல்லாம் போய் வளர்ச்சியை பற்றியும் நாங்கள் செஞ்சுருக்க நலன்களை பற்றியும் என்னென்ன கொடுக்குறாங்கள பற்றியும் இதை பற்றியெல்லாம் அவங்க போய் பேசி கொஞ்சம் கொஞ்சமாக கவர்றாங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்க? கவர்ந்தீங்களா? அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது. எப்போவுமே அவங்க இன்செக்யூரில் இருக்கிறவங்க. அந்த இன்செக்யூரில் இருக்கிறவங்க நாங்கள் செக்யூராக இருக்கோம், நாங்கள் நேர்மையாக இருக்கோம்னு நீங்கள் தானே பாடுபடணும். நீங்கள் பாடுபடவே இல்லை. கடைசியில் பார்த்தா சிறுபான்மையினர் ஓட்டு போடலன்னு அவங்க மேலே குற்றம் சொல்கிறீங்க. அவங்க மேலே சொல்லவே கூடாது. நான் எப்போவுமே சொல்லுவேன், நம்ம அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் அவங்க எல்லாம் நமக்கு புரியும். தவறான ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கருதுறீங்க, அது தப்பு பண்ணிட்டீங்க, ரைட், பரவாயில்ல. சரி, மறுபடியும் ஒரு எலெக்ஷன், இப்போ மறுபடியும் எலெக்ஷன் வருது. இப்போவா திருத்திக்கிட்டீங்களா? நாம் என்னென்ன தவறுகள் பண்ணமோ திருத்தவே இல்லை. மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இருந்ததெல்லாம் விட்டீங்க. சொல்லுவார் ஐயா, ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய் பல்லார் பகை கொள்பவன் அப்படிங்கிறாரு. அதாவது என்னென்னா, எல்லாரை விட மோசமான ஏழை யார் தெரியுமா? எல்லாரையும் பகையாக கொள்றான் பாருங்க அவன் அப்படின்னு. இப்போ பாருங்க, உங்களுக்கு எல்லாரும் பகையாயிட்டாங்க. இப்போ நீங்கள் நம்புறீங்க சிறுபான்மை ஓட்டு வந்து எப்படி நம்புவாங்க உங்களை? நீங்கள் அசல் வந்து நீங்கள் யாரோ வந்து ஒரு 2 சின்ன குழுக்கள் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போட்டுருவாங்களா? அவங்க ஏற்கனவே ஆட்சியில் இருக்காங்க. ஆட்சியில் இருக்க அவங்க அந்த அலவன்ஸு அந்த எல்லாத்தையும் உரிமையெல்லாம் அவங்க பயன்பட்டுருக்கிறாங்க. அதை விட்டு உங்களுக்கு வந்துடுவாங்களா? இல்லை, நீங்கள் எந்த தன்மையில் நீங்கள் வரீங்க? திரு எம்ஜிஆர் அவர்களே 1980 தோக்குறாரு எம்பி எலெக்ஷனில். ஏன்னா ஒரு பெரிய மெஜாரிட்டியாக பெரிய பாப்புலர் 2.5 வருஷம் சிறப்பான ஆட்சி பண்ணுறாரு எம்ஜிஆர் அவர்கள் 77 80 வரைக்கும். அப்படி இருந்தும் காங்கிரஸுக்கு அகேன்ஸ்டாக வரும்போது காங்கிரஸ் திமுகவுடைய கூட்டணியில் 2 தொகுதி கோபிச்செட்டிப்பாளையமும் சிவகாசியும் 1980 எல்லாம் அசந்து போயிட்டாங்க. எல்லாம் கேலி பண்ணுறாங்க. திரு எம்ஜிஆர் அவர்கள் ரெட்டவரில் காட்டினாரு, அதான் 2 கொடுத்துருக்காங்க, கூத்தாடியோட ஆட்சி புரிஞ்சு போச்சா, இப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க. என்ன தெரியுமா ஆச்சு? அப்போ எம்ஜிஆர் பேசினார். அடுத்து கலைக்கப்பட்ட உடனே கேட்டார், நான் என்ன தவறு செய்தேன்னு கேட்டார். எவனுக்காவது தைரியம் இருக்குதா? இன்றைக்கி அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு யாருக்காவது எந்த அரசியல்வாதிக்காவது இருக்குதாயா? மனசாட்சியே சொல்லுங்கள். நான் என்ன தவறு செய்தேன்னு ஒரு பொது வெளியில் சொல்ல முடியுமா உங்களால்? அப்படிப்பட்ட ஒரு மனிதனால தான் தலைவர் தான் முடியும். அப்படிப்பட்ட கட்சி அது. அந்த கட்சி அதுங்க புரிஞ்சுக்கல. ஆனால் அப்படிப்பட்டவர் மறுபடியும் கலைக்கப்பட்ட பிறகு மறுபடியும் வரும்போது மறுபடியும் அவர் தான் ஜெயிக்கிறார். அப்போ என்ன? தமிழ்நாட்டு மக்கள் அப்போவே விழிப்புணர்ச்சியோட தான் இருந்தாங்க. இப்போவாது நிறைய வந்துச்சு. அப்போல்லாம் வந்து டிவிலாம் அவ்வளோ கிடையாது. அப்போ தான் முதல்ல வந்து கவர்மெண்ட் டிவி மட்டும் தான் இருக்குது, தூர்தர்ஷன் மட்டும் தான் இருக்குது. அப்போ அந்த காலத்திலேயே
எங்களுக்கு எம்பியாக இருக்கும்போது எங்களுக்கு இந்த நாட்டை ஆடுறதுக்கு இந்திரா காந்தி அம்மா தான் வேணும், எங்களை ஆடுறதுக்கு ஸ்டேட்டுக்கு நீங்கள் தான் வேணும்னு பிரித்து போட்டவங்க அவங்க. அப்போ யார் சென்ட்ரலில் இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து தான் போடுவாங்க. அதெல்லாம் உங்கள் கணக்கெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு அட்வைஸரே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம சொல்கிறோம் 2014 எடுத்துக்குவோம். 2014 வந்து யார் வந்தது? திரு மோடி அவர்கள் வந்தாங்க. திரு மோடி அவர்கள் வரும்போது அவரை பற்றி அதிகமாக தெரியாது. அப்போ இந்த அம்மா என்ன சொன்னாங்க? மோடியா லேடியான்னு கேட்டாங்க. அப்போ என்ன, ஏற்கனவே கூட்டணி ஆட்சி தான் இருந்ததுங்க. அப்போ அது மாதிரி ஒரு ஆட்சி வந்ததுன்னா சிஎம் ஆகிறதுக்கு இவங்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணாங்க? யுனானிமஸாக இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. 2019 வந்தது. அப்போ என்னாச்சு? அந்த 5 வருஷம் அங்கே அவர் வந்து பிரதம மந்திரியாக மோடி இருந்த பிறகு மறுபடியும் வரமாட்டாருன்ற ஒரு நிலைமை இருக்கிற போது இங்கே ராகுல் காந்தியை வச்சுக்கிட்டு திமுக மொத்தமாக போட்டாங்க. ஆனால் இன்றைக்கி 10 வருஷம் ஆண்டிருக்கார் மோடி. உங்களை வந்து சமீபத்தில் கூட கொண்டு போய் உங்களை வலது பக்கம் வச்சிருக்கிறாரு. உங்களை வலது பக்கம் வச்சுட்டு ஒரு பெரிய தலைவராக காட்டிருக்கிறாரு. அது நன்றி காட்டுங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிறுபான்மை ஓட்டு எப்படி போட்டுருவாங்க உங்களுக்கு? அங்கே இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? சிறுபான்மையர்கிட்ட நீங்கள் புரிய வச்சிருக்கணும். நாங்கள் அப்படிப்பட்டவங்க இல்லை, நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தோம்னா இது செய்கிறோம், நாங்கள் நல்லது செய்கிறோம். மோடி அப்படிப்பட்டவர் கிடையாது, அவங்களுக்கும் உண்டுன்னு சொல்லி நீங்கள் பண்ணியிருக்க. அதை விட்டு சிறுபான்மை ஓட்டு போட மாட்டாங்க இருக்கிறதும் போச்சு, அங்கேயும் போச்சு, இங்கேயும் போச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தனியாக பரிதாபப்பட்டு பழனிசாமி நிற்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் மட்டும் அழிய போகிறீங்க. கட்டி காத்த ஒரு ரத்தம் சிந்தி காத்துன லட்ச கோடி கணக்கான தொண்டர்களுடைய அவருடைய அந்த வாழ்க்கையை நீங்கள் இழக்க வைக்கிறீங்களே. இது எவ்வளோ பெரிய கொடுமை. இது கொஞ்சம் யோசிங்க பழனிசாமி, கொஞ்சம் யோசிங்க. ரொம்ப வருத்தப்படுறேன். நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஒரு ஸ்டெர்லைட்டில் அவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குது, போயிருக்கு தேவையா? நீங்கள் என்ன கேட்டால் நான் டிவி பார்த்துருச்சின்னு சொல்கிறீங்க. எவ்வளோ ஒரு பரிதாபம் அது. சாத்தான் குளத்தில் ஒரு மகனும் ஒரு அப்பனும் அடித்து கொல்லப்படுறாங்க போலீஸில். நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? பதவி அது பொறுப்பேற்றுக்கணுமா இல்லையா? போயிருக்கு தேவையில்லையா? சாத்தாங்குளத்துக்கு போனீங்களா? உங்கள் மேலே எவ்வளோ நீங்களாம் ஊழல் பண்ணலையா? அந்த ஊழலை ஏன் மன்னிச்சாங்க? பரவாயில்ல, எல்லாமே இந்த அரசியலில் இன்றைக்கி ஊழல் பண்ணுறவங்க தான், வேறு வழியில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களை மன்னிச்சு இந்த மக்களெல்லாம் வைக்கும்போது நன்றி உணர்ச்சியோட உண்மையோடு நீங்கள் இருந்திருக்கணுமில்ல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? இங்கே இருக்கிறவங்கெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அதை பற்றியும் கவலைப்படலை. சரி, அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஏதாவது பண்ணணும், அதை வந்து ஒரு காம்பன்சேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் நினைக்கிறது கிடையாது. என்ன பண்ணுறீங்க? கடைசியில் பார்த்தா நீங்கள் உங்களை வந்து பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு நீங்கள் யாரோ இன்னும் கூட்டணி வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யார் வரப்போகிறாங்க உங்களுக்கு? நீங்கள் என்னன்றீங்க? 2026 தான் உங்களுக்கு இலக்கு. இப்போ இல்லைன்னா அப்போ எம்பி எலெக்ஷன் நீங்கள் வந்து இப்போ தோத்துட்டீங்கன்னா சுத்தமாக கூடாரமே காலி ஆகிடுமா? என்ன பண்ணுவீங்க நீங்கள்? முதல்ல சொல்லுவாங்க எப்போவுமே, அரசியல் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலேயே பக்கத்தில் இருக்கிற பிரிட்ஜை பார்க்கணும். இந்த பிரிட்ஜை கடக்கணும். நீங்கள் அந்த ரொம்ப தொலைவாக வர பிரிட்ஜை பற்றி நீங்கள் நான் இப்போ ஏன் கணக்கு போடுறீங்க? இந்த பிரிட்ஜை சரியாக கடந்தீங்கன்னா அது தானாகவே கடந்து விடுவீங்களே. இதுதான் திரு அண்ணாமலையும் தப்புன்றாரு. அவரும் என்ன பண்ணணும்? பக்கத்தில் இருக்கிற ஒரு பிரிட்ஜை கடக்கணும்னா நான் 26 வரப்போகிறேன், அது எனக்கு இப்போவே தேவையில்லைன்னா எப்படியாது? இங்கே இப்போ பலமான எதிரியாக இருக்கிறானே. உங்கள் 2 பேருக்கும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. தன் துணை என்றால் பகை இரண்டால் துணையாக கொள்க அவற்றில் ஒன்றுங்கிறார் ஐயா. என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு? உனக்கே பெரிய வலிமை இல்லை, ஆனால் உனக்கு பகைவன் 2 பேர் இருக்கிறான்னு வச்சுங்க. அந்த 2 பேரில் யாரா ஒருத்தர் துணைக்கு வச்சுக்கணுமா நீங்கள்? இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. போர்க்களத்துக்கு மட்டும் நினைக்காதீங்க, அரசியல் காலத்துக்கு இதுதான் உண்மை, இதுதான் உத்தி. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டு இப்போ கடைசி என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு யார் எதிராகிறாங்களோ மொத்தமாக சாலிடாக வர போகிறாங்க. வேறு என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் அவ்வளோதான் பண்ண போகிறீங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் உங்கள் நிலைமை யோசிச்சு பாருங்கள். பரிதா மட்டும் இல்லை, பாவப்பட போகிறாங்க உங்களை. இது வந்து தயவு செஞ்சு நீங்கள் நினைக்கிறீங்க பாமகவோ தேமுதிகவுக்கோ நம்ம கூட்டணி பேசிக்கிட்டு கண்டிப்பாக வரவே மாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் உங்கள்கிட்ட வலிமை இல்லை. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? வந்த பிறகு என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நான் தான் சொன்னேன் இல்லை, அவருடைய அரசியல் காலத்திலேயே வந்து எங்கள் சென்ட்ரல் வேறு ஸ்டேட் வேறு போட்டவங்க. இப்போ யார் பண்ண முடியும்? பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறாங்க? உங்களை வச்சுக்கோங்க, அவங்க வியாபாரம் பார்த்துட்டுருக்காங்க. அவங்க ரெண்டு கட்சியும் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவோம்? அவங்ககிட்ட பேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் இப்போ நீங்கள் பயன்படுறீங்க. இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் முதல்ல திரு பழனிசாமி அவர்கள் புரிஞ்சுக்கிறேன்னா இங்கேருந்து ஏறிங்க. நல்ல ஒரு ஆலோசகரை வச்சுக்கோங்க. கூட சொல்லுவார், நல்ல ஆலோசகர் இல்லாதால் தான் நீங்கள் இப்படி கீழே வந்துட்டீங்க. உங்களுக்கு அந்த சொல்லுவார், குமரேச சதகன்னு ஒரு நூல், அற்புதமான நூல் சொல்லுவார். சூரணவன் ஆனாலும் தனக்குரிய தலகர்த்த சூட்சமதி வேண்டும், துரிதமுள்ள புத்தி உயர்வானாலும் வேறொருவர் சொற்புத்தி கேட்க வேண்டும்னுவாங்க. நீங்கள் பாருங்கள், அந்த அட்வைஸரே உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் தான் தோண்டித்தனமாக பண்ணிட்டுருக்கீங்க. இப்போவாது விழிச்சிக்கிட்டு சரியாக என்ன பண்ணலாம் விட்டு கூட கொடுங்க, தப்பு கிடையாது. முதல்ல உங்களுடைய பிரிட்ஜு 2024, அந்த 2024 பிரிட்ஜை கடந்தால் தான் 2026 பற்றியே யோசிக்க முடியும். இல்லைன்னா ஒட்டு மொத்தமாக கட்சியும் போய் நீங்களும் போய் பரிதாபப்பட்டு பாவப்பட்டு கடைசியில் அரசியல் அனாதையாக நீங்கள் மாறிடுவீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், திரு பழனிசாமி அவர்கள் விரிச்சிக்கணும்னா நீங்கள் நல்லதோ கெட்டதோ இந்த இடத்துல திரு சசிகலா அம்மாவை அவங்கள கூட விட்டுருங்க. தினகரன் கூட அவங்கள முடியாது, குறைச்சல் வருவாங்க, பின்னால் விட்டுருங்க. சசிகலா அம்மாவால் தான்
நீங்கள் வந்திருக்கிறீங்க, அந்த கட்சி அவங்க தான் அடையாளம் காட்டப்பட்டீங்க. அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அந்த அம்மா ஒரு அவைத்தலைவராவது இப்போ பண்ணி அவங்க கூடவாது இணக்கமாக வச்சுக்கிட்டு யார் ஜெயிக்க முடியும், ஜெயிக்க சோர்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் சரியாக போனீங்கன்னா தான் உங்கள் அரசியல் எதிர்காலம் இருக்கும். உங்கள் தவறை சரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அந்த வாய்ப்பு சீக்கிரத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் மேலே வரலாம். இல்லைன்னா இந்த அதிமுகவை அழித்தவர் பழனிசாமி என்ற ஒரு மோசமான துர்பாகிய நிலையை நீங்கள் உருவாக்கிக்காதுன்னு சொல்லி நானும் ஒரு திரு எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு உன்னதமான ஒரு தொண்டன்ற ஒரு ரசிகன்ற அவருடைய வழியை பின்பற்றன்ற ஒரு ஆத்மாவாக தான் இதை நான் பகிர்ந்துக்கிறேன்.